தினசரி நாம் வீட்டில் அணியும் விபூதி, குங்கும பிரசாதத்திற்கும் ஆலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதத்திற்கும் என்ன வித்தியாசம்? சார்லஸ் டபிள்யூ லெட்பீட்டர் என்ற ஆங்கிலேயர் த இன்னர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள ஆன்மீக தலங்களை சுற்றி பார்த்த அவர் தனக்கு ஏற்பட்ட விந்தையான அனுபவங்களை விவரிக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடுத்த குங்கும பிரசாதத்தையும் சாதாரணமாக வெளியில் வாங்கிய குங்கும பிரசாதத்தையும் தனது ஆய்வுக்கூடத்தில் வைத்து சோதித்து பார்த்தாராம். அந்த சோதனையின் முடிவு அவரை பெரும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. காரணம், வெளியில் வாங்கிய குங்குமத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மதுரை மீனாட்சி பிரசாதமான குங்குமத்தில் அபரிமிதமான காந்த சக்தி இருந்ததாம். ஒரு வெளிநாட்டுக்காரர், நம் மதத்தை சாராதவர் சொல்லுகிற விஷயம் இது. இப்படி அவர் சொல்வதினால் அவருக்கு எந்த நன்மையும் எந்த ஆதாயமும் கிடையாது. ஆனாலும் உண்மையை உள்ளவாறு எடுத்து சொல்வதில் அவருக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலய கருவறையிலிருந்து பெறுகின்ற சாதாரண பொருள் கூட அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால், ஏராளமான பக்தர்கள் நாளும் தொழுகின்ற ஆலயத்திலிருந்து பெறப்படுகின்ற பிரசாதத்திற்கு மிக அதிக சக்தி இருக்கிறது. எனவே அப்படி பெறப்படும் பிரசாதத்தை வீட்டில் வைத்துக்கொண்டு தினசரி அணிந்து வந்தால் இறைவனின் அருளை சுலபமாக பெறலாம் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.